ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு அக்பர் பீர்பால் பத்தின ஒரு கதையை தான் கேட்க போறோம். அந்த வருஷம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்தது. ஆறு, குளம், கிணத்துல எல்லாம் தண்ணி வத்தி போயிடுச்சு. செடி கொடியெல்லாம் வாடி வதங்கி போயிருந்தது. வெயில்னால மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அக்பர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் கார்த்தால எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நம்ம நகர்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வருவோம் அப்படின்னு போனாரு. கூடவே யாரு, பீர்பாலும் போனாரு. அப்போ அவரு ஒரு கணக்கு பக்கத்துல போனாரு. நம்ம தலைநகர்ல எல்லா கிணறும் வத்தி போச்சாமே, இந்த கிணத்துலயாவது தண்ணி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னாரு அக்பர். உடனே கிணத்து பக்கத்துல போய் அதுல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்தாரு. கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்கே, தண்ணி இருக்கான்னு எப்படி பாக்கறது அப்படின்னாரு. உடனே பீர்பால் சொன்னாரு, ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அப்ப தண்ணி இருந்தா தெளிக்கும், இல்லைன்னா நெங்குன்னு சத்தம் வரும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி அக்பர் அந்த கிணத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டாரு. வெறும் சத்தம் தான் வந்தது, அந்த கிணத்துலயும் தண்ணியே இல்லை. பீர்பால் எப்பவுமே கிணத்துல ஒத்த கல் போடக்கூடாது, 2 கல் தான் போடணும் அப்படின்னாரு அக்பர். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தன் கையில இருக்கிற வைர மோதிரத்தை கழட்டி கிணத்துக்குள்ள போட்டுட்டாரு. வைர மோதிரத்தையும் போட்டீங்க அப்படின்னு கேட்டாரு பீர்பால். வைரமும் ஒரு கல் தானே, அதனாலதான் போட்டேன் அப்படின்னாரு அக்பர். ஆனா கல்லெல்லாம் வைர கல்லாகுமா அப்படின்னாரு பீர்பால். அதனால என்ன பீர்பால், யாராவது கிணத்துல இறங்கி மோதிரத்தை எடுத்துன்னு வர சொன்னா எடுத்துன்னு வர போறாங்க. கிணத்துக்குள்ள இறங்கினா யாராலையும் மோதிரத்தை எடுக்க முடியும். ஆனா கிணத்துக்குள்ளேயே இறங்காம யாராலையாவது மோதிரத்தை எடுக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு அக்பர். முடியவே முடியாது பிரபு அப்படின்னாங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். பீர்பால், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு அக்பர். உடனே பீர்பால், நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தலைய சொரிஞ்சிருந்தாரு பீர்பால். பக்கத்துல இருந்த மிட்டாலால் கேட்டாரு, என்ன தலைய சொரிஞ்சுட்டு இருந்தா யோசனை வந்துருமா அப்படின்னாரு. உடனே பீர்பால், எனக்கு உள்ள இருக்கு, அதனால தலைய சொரிஞ்சா எனக்கு நல்ல நல்ல யோசனையா வரும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சப்பறம் அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. உடனே ஒரு பெரிய கல்லை எடுத்தாரு, அதுல நல்ல பெரிய கயிறு ஒண்ணு கட்டினாரு. பக்கத்துல சாணி கிடந்தது, அதுல அத முக்கி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வைர மோதிரத்தை தூக்கி அந்த கயிறு கட்டின கல்ல எரிஞ்சாரு. அப்படியே அது போய் சாணியோட அந்த கல்லு அந்த வைர மோதிரத்துல ஒட்டின்னு வெயில் நல்லா காஞ்சின்னு இருந்தது. இதுக்கப்புறம் பீர்பால், சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து சாயங்காலத்துக்கு மேல அந்த கிணத்து பக்கம் வந்தாரு. பார்த்தா அந்த சாணி நல்லா காஞ்சிருந்தது. ரொம்ப மெதுவா அந்த கயத்தை கட்டின கல்ல அந்த சாணியோட சேர்த்து தூக்கினாரு. கல்லு மேல வந்தது. அப்ப அந்த சாணியிலேருந்து அந்த வைர மோதிரத்தை எடுத்து நல்லா அலம்பி கொண்டு போய் அவரு அக்பர் கிட்ட கொடுத்தாரு. எப்படி கணத்துக்குள்ளேயே இருந்தாலும் அவனால இந்த கல்லை எடுக்க முடிஞ்சது அப்படின்னு அக்பர் கேட்டாரு. உடனே பீர்பால் அவர் பண்ணதெல்லாம் சொன்னாரு. அக்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்ப உனக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம், முயற்சி செஞ்சா முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்றதை இன்னைக்கு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாரு. பீர்பாலும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போனாரு. ஓகே குட்டீஸ், கதை சூப்பரா இருந்ததா? பாய் பாய், அடுத்த கதையில பாப்போம்.